தாவேக ஆட்சியை கவிழ்க்க ஒரு திட்டம் தீட்டப்பட்டு இருப்பதாகவும் அதற்கு பின்னாடி ஒரு பின்னணி இருக்கிறது. இந்த திட்டத்திற்கான முழு பின்னணி என்ன, இந்த முழுமையான திட்டம் என்ன என்று நாம் விசாரிக்கும் போது ஆட்சி கவிழ்ப்பு, இந்த ஆட்சி கவிழ்ப்பை எப்படி சட்ட ரீதியாக நடத்த முடியும் என்றால் தற்போது சட்டமன்றத்திலே நம்பிக்கை கோரும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஆட்சி அமைவதற்கு சில தினங்களுக்கு முன்புதான் அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த 6 மாத காலத்திற்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. எனவே அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னவென்றால் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது ஏற்கனவே திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் கூட வெவ்வேறு காரணங்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது சபாநாயகர் மீதான அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அதனை மீண்டும் தாவேக அரசு நிரூபிக்க வேண்டும். தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 227ஆக இருக்கிறது. காரணம் மீதம் இருக்கக்கூடியவர்கள் அந்த ராஜினாமா செய்திருக்கக்கூடிய காரணத்தினாலே 234 என்ற எண்ணிக்கை இல்லாமல் 227ஆக இருக்கிறது. இதிலே தற்போது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமானால் அவர்களுக்கு தேவையான எண்ணிக்கை என்பது 114ஆக இருக்கின்றது. தாவேக கூட்டணி, அதாவது IUML, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவர்களெல்லாம் விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட கட்சிகளெல்லாம் சேர்ந்து நாம் பார்க்கும்போது 120 என்ற எண்ணிக்கை இருக்கின்றது. எனவே ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் கூடுதலாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் பக்கம் இருந்து ஒரு 7 சட்டமன்ற உறுப்பினர்களை எடுத்து விட்டாலே, அவர்கள் சபாநாயகருக்கு எதிராக வாக்களித்து விட்டாலே இந்த ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே அதற்கு ஏதுவாக ஒரு 10 MLAக்களை தாவேகாவிடமிருந்து பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இதற்கு மூளையாக செயல்பட்டது செந்தில் பாலாஜி என்று சொல்லப்படுகின்றது. முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜியும் அவரது தம்பியும் சேர்ந்து கூட்டு சதி செய்துதான் அவர்கள் தாவேகாவை மாற்றி வாக்களிக்க வேண்டும். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 35 கோடி ரூபாய் வரை பணம் கொடுத்து ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அந்த திட்டத்தின்படி 10 சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் விலை கொடுத்து வாங்கியிருந்தால் அடுத்து என்ன நடைபெற்றிருக்கும் என்றால் விரைவில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கின்றது. அதில் ஏதாவது ஒரு நாளில் சபாநாயகரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று கொண்டு வந்திருப்பார்கள். வழக்கமாக சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு குறைந்தது ஒரு 15 நாட்களுக்கு முன்பே மனு கொடுக்க வேண்டும். அவற்றையெல்லாம் சட்ட ரீதியாக கொடுத்து பிறகு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 10 பேரை இந்த பக்கம் இழுத்து விட்டால் அவர்கள் சபாநாயகருக்கு எதிராக வாக்களிப்பார்கள். இந்த சபாநாயகர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சபாநாயகர் தோற்றால் அந்த அரசு தோற்றதற்கு சமம், எனவே இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்பதுதான் அதனுடைய மறைமுக பொருளாக இருக்கின்றது.